இந்த காட்டுக்குள்ள ரத்த வெறி பிடிச்ச ஒரு கொடூரமான சைக்கோ இருக்கான். அவன் கண்ணுல யாரா பட்டா போதும் அவ்வளவுதான் அவங்களோட கை கால்னு தனித்திலே பிச்சை எடுத்துருவான். அந்த அளவுக்கு குளவரி பிடிச்ச ஒரு கொடூரமான சைக்கோ இருக்கான். இந்த சைக்கோட்ட வந்து இவங்க எல்லாம் எப்படி தப்பிச்சாங்கிறதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட பேரு தி ஹார்டைச். 2008 ரிலீஸ் ஆன படம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அண்ணன் தம்பியை காட்டுறாங்க. அண்ணனோட பேரு டேவிட், தம்பி பேரு பீட்டர். இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, ஒரு பணக்கார பொண்ணை கடத்திட்டு வந்துறாங்க. அந்த பொண்ணோட அப்பன் பணக்கார மட்டும் இல்ல, ஒரு பெரிய ரவுடி. அதெல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க ரெண்டு பேரும் கடத்திட்டு வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு பாத்திரக்கூடாதுன்னு முகத்துல முகமுடிய போட்டு இந்த பொண்ணை வேற தூக்கிட்டு வந்துறாங்க. மேல மாடிக்கு கொண்டு வந்துறாங்க. அந்த வீட்டோட மாடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமோட சாவி எடுக்கிறதுக்காக அண்ணக்காக கீழே போயிடான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த தம்பிக்காரன் தான் அந்த பொண்ணை வேற பிடிச்சிருப்பான். அந்த பொண்ணு ஏதோ மயக்கத்துல இருக்கும்ல, அந்த கேப்ல அந்த பொண்ணோட உடம்பே குறுகுறுன்னு பாத்துட்டு இருப்பான். இப்படி பாத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வேற மயக்க தெளிஞ்சிருது. அந்த பொண்ணு அவரோட தலைய வச்சு போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பா. இவனு வழியில கத்திட்டு இருப்பான். இவன் கதற சத்தம் கீழே அண்ணன் காதுக்கு வேற விழுந்துருது. அவனை என்னமோ எதுன்னு பதறிக்கிட்டு மேல வந்து பார்த்தா அந்த பொண்ணு அவனை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பிடிச்ச தரத்தை இழுத்துட்டு போய் பக்கத்துல ஒரு ரூம் இருந்துச்சு, அந்த ரூமுக்குள்ள இழுத்துட்டு வந்துறான். அவரோட கையை காண கெட்டி போட்டு அந்த ரூமோட கதவை பூட்டிடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கீழே வந்துறாங்க. கீழே வந்து பார்த்தா தம்பியோட மூக்குல ஒரே ரத்தமா இருக்கும். ஏன்னா அடிச்ச அடியில இவன் மூக்கு வேற உடஞ்சு போச்சு. அதனால ரத்த பொழப்பெல்லாம் கொட்டிட்டு இருக்கும். இந்த அண்ணக்காரன் ஒரு துண்டை எடுத்து அவனோட ரத்தத்தை வேற துடைச்சிட்டு இருப்பான். இந்த வேலையில முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட அப்பா மிரட்டி காசு வேற கேட்கணும்ல, அதனால அந்த அண்ணக்காரன் என்ன செய்யறா, தம்பியை பேச சொல்லுவான். ஆனா தம்பிக்காரன் என்ன சொல்லுவான், அதெல்லாம் என்னால பேச முடியாது, ஏன் நீ போய் பேச வேண்டியதானே, என்ன எதுக்குற பேசுறான்னு இவன் கோவத்துல கத்திட்டு இருப்பான். இதை கேட்டு அண்ணக்காரன் காண்டாயிரான். அடே முட்டாப்பாயில, அந்த பொண்ணு ஆல்ரெடி எனக்கு தெரியும், நான் நிறைய பேர் பப்ல பார்த்து பேசிருக்கேன், என்னோட குரலை கேட்டு அவ கண்டுபிடிச்சிருவா, அதெல்லாம் உன்னை பேசணும் சொல்லுமே இவனை புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு துண்டு பேப்பர் எடுப்பான். அந்த பேப்பர்ல என்னமோ எழுதி இருக்கும்ல, இதனால படிச்சு கூட படிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணோட அப்பண்ட ரொம்ப கரரா பேச சொல்லுமே இவனு சரின்னு சொல்லி கேட்டு அந்த பேப்பர் வேற படிச்சிரான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அந்த மாடிக்கு வேற வந்துறாங்க. அந்த பொண்ணோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அப்பனுக்கு போனப்பட்டு, இந்த பாரியா உன்னோட பொண்ணை வேற கடத்தி வச்சிருக்கோம், எங்களுக்கு 10 கோடி கொடுத்தீங்கன்னா உன் பொண்ணு உசுரோட விட்டுருவோம் சொல்லி அந்த பொண்ணுட்ட வேற கொடுத்துறான். அவ என்னோட அசால்ட்டா எந்த ஒரு பயம் இல்லாம, அப்பா பயப்படாத, நீங்க நினைக்கிற அளவுக்கு இவங்க பெரிய ஆள் கிடையாது, டம்மி பீஸா, இவங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுமே இந்த தம்பிக்காரன் கொசுக்குன்னு கோவப்பட்டு, எது நாங்க டம்மி பீஸா, சரி என்ன விடு, என் அண்ணன் டேவிட் இருக்கான் தெரியுமா, அவன் மட்டும் கோவப்பட்டு நினைச்சுக்குவேன், உன்னோட கழுத்தை அறுத்து போட்டுருவான், அவங்கிட்ட நீ வச்சுக்கிறேன்னு சொல்லி இவன் வேற பொசுக்குன்னு அந்த டேவிட்டோட பேரை வேற சொல்லிடுறான். இதை அவ வேற கேட்டதுமே அவ காண்ட்ல கத்த ஆரம்பிச்சா. ஏன்னா அந்த டேவிட் யாருன்னு இவளுக்கு நல்லா தெரியும். அதனால இவ என்ன செய்யறானா, என் அப்பாண்ட சொல்றா, உங்க ரெண்டு பேரும் கழுத்தை வேற அறுத்து போட சொல்லி இவ கோவத்துல கத்திட்டு இருப்பாள. இந்த அண்ணக்கார புசுக்குன்னு கோவப்பட்டு தம்பி கண்ண கீழே இழுத்துட்டு வந்துறான். கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பியை கிளியா கிழிச்சிட்டு இருப்பான். கேட்டா முட்டா பையில எதுக்குற என் பேரை சொன்னா, இப்ப என் பேரை சொன்னா தெரிஞ்சு போச்சுல, அப்படியே அவளோட அப்பண்ட போய் சொன்னா நம்ம சொல்லி முடிச்சு விட்டுறான். ஏன்டா இவர முட்டாளா இருக்கான்னு இவன் கோவத்துல கத்திட்டு இருப்பான். இதே நேரம் சிட்டில இருக்கிற ஒரு பப்ப வேற காட்டுறாங்க. அந்த பப்புக்குள்ள ஒரு குண்டு பைய போயிட்டு இருக்கான். இவ யாருன்னா அந்த கடத்தப்பட்ட பொண்ணு இருக்கல, அவளோட கூட பிறந்த தம்பி. இந்த ரவுடியோட பையன் தான். இவனோட அக்காவை காப்பாத்துறதுக்காக இந்த ரவுடி பையன் என்ன இவங்க கையில பணத்தை கொடுத்து விடுறாங்க. இவன் அந்த பணத்தை வாங்கிட்டு இவனோட கார்ல வந்துட்டு இருப்பான். ரொம்ப தூரமா வந்துட்டு இருக்கான். அப்ப யாருக்கும் போன போட்டு இந்த மாதிரி பணம் கிடைச்சிருச்சு, நான் அந்த பணத்தை கொண்டு வந்துட்டு இருக்கேன்னு இவன் யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கான். அது ரொம்ப சந்தோஷமா. அது யாரான்னு பார்த்தா இவனோட அக்காவை கடத்தி வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் போன போட்டு பணத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருப்பான். மொத்தத்துல பார்த்தா இவனோட அக்காவை கடத்துறதுக்கு இவன் தான் ஐடியா கொடுத்திருப்பான் போல. மொத்தத்துல இவங்க 3 பேர் கூட்டுக்கிழவனி. அப்ப அதே நேரம் பின்னாடி பார்த்தா ஒரு 2 சைனாக்காரங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னா இந்த பையனோட அப்பாக்காரன் தான். அவனோட அடியால 2 பேரை அனுப்பி விட்டுருப்பான். ஆனா அது எதுவுமே தெரியாம அந்த கொண்டு போய் ஜாலியா செய்யறான். அந்த காட்டுக்கு நடுவுல அந்த வீட்டுக்கு வந்துடுறான். ஏன்னா அந்த வீட்டுல தான் இவரோட அக்கா வேற கடத்தி வச்சிருப்பாங்களே, இவன் அந்த வீட்டுக்கு வந்துடுறான். இந்த பணப்பை அவங்கள்ட்ட கொடுத்தமே அந்த அண்ணன் தம்பி 2 பேருக்கு பயங்கர சந்தோஷம். உள்ள நிறைய பணம் இருக்கு நினைச்சு இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அண்ணக்காரன் தான், ஏண்டா குண்டா வரும்போது அந்த பணப்பையை திறந்து பத்தியா கேட்டா அவன் இல்லைன்னு சொல்றான். ஆனா முட்டா பையன் சொல்லி அப்பதான் வேகமா அந்த பணப்பையை திறந்து பார்த்தா உள்ள பணம் இருக்காது, சாதாரண டிஷ்யூ பேப்பர் தான் இருக்கும். இதை பார்த்து அந்த அண்ணக்காரன் பயங்கரமா கத்துவான். கோவத்துல வேற பயங்கரமா கத்திட்டு இருப்பானா. அப்ப அதே நேரம் வெளியே பார்த்தா இந்த 2 சைனாக்காரங்க அவங்களோட காரை மறைவான இடத்துல நிப்பாட்டி இந்த வீட்டுக்குள்ள யார் யார் இருக்காங்கன்னு இவங்க 2 பேரும் நோட்டம் முடிவிட்டு இருப்பாங்க. ஏன்னா எடுத்த எடுப்புல அந்த வீட்டுக்குள்ள போயிட முடியாது. அதனால வீட்டுக்குள்ள யார் இருக்கா என்ன இருக்கான்னு இவங்க நோட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களோட வண்டிக்கு பின்னாடி ஒருத்தனை வேற கெட்டி போட்டிருக்காங்க. அவன் யாரு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா வேற பணம் கொடுக்கணும் ஏமாத்திருப்பான்ல. இப்ப அடுத்து என்ன பண்ணலான்னு இவங்க வேற யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த தம்பிக்கிற என்ன செய்யணும் பாருங்க, இந்த அண்ணன் ஒரு போனை வாங்கிட்டு போய் நான் என் பொண்டாட்டிட்ட பேசுறேன்னு இவன் வெளியே வந்துடுறான். அப்ப இவனுக்கு பின்னாடி பார்த்தா அந்த சைனாக்கார ஒருத்தன் என்ன செய்யறான், கத்தியோடு நின்றுட்டு இருப்பான். அதை எதுவுமே கவனிக்காம அந்த இடத்துல தொட்டி இருக்கும். அந்த தொட்டிக்கிட்டு நின்று இவன் பாட்டுல போன் பேசிட்டு இருப்பான். அப்ப மேல வேற காட்டுறாங்க அந்த பொண்ணு வர மயக்கத்துல முடிச்சதுமே பயங்கரமா கத்தும். இவ கத்துற சத்தத்தை கேட்டு இவன் பயத்துல என்ன பண்ண தெரியாம அவனோட போனை வேற தண்ணிக்குள்ள போடுறான். அதே நேரம் உள்ள பார்த்தா இந்த அண்ணக்கார தம்பிக்கார 3 பேர் என்ன இவங்க மேல வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சும் பயத்துல வந்திருப்பாங்க. ஆனா பயத்துல வரும்போது இந்த குண்டு பையிலும் அந்த தம்பிக்கார 2 பேருமே அவங்களோட முகத்தை மூடாம வந்துடுறாங்க. இதை அந்த பொண்ணு பார்த்ததுமே அந்த குண்டு பையில கிளியா கிழிச்சிட்டு இருக்கும். ஏன்னா இவளோட தம்பி தானது. ஏண்டா குண்டு பையில நீ இவங்களோட சேர்ந்து இந்த வேலையை பாக்குறியா, இரு அப்பாட்ட சொல்ற, முதல்ல உன் தலையை வெட்ட சொல்றதுமே இவ கோவத்துல பயங்கரமா கத்திட்டு இருப்பா. இவ கத்துறத கொஞ்சம் கூட கேட்க முடியாம இவங்க 3 பேர் கீழே வந்துறாங்க. கீழே
வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த அண்ணக்கரை கிளியா கிழிச்சிட்டு இருப்பான். ஏன்டா முட்டா பயில 2 பேரும் மொத்த கட்டிட்டீங்களா, விளங்கடா உங்களை வச்சுதான் இந்த வேலையை பார்க்கணும்னு இவன் கிளியா கிழிச்சிட்டு இருப்பான். சரி இதெல்லாம் வீடு, இப்ப அவனோட அப்பனுக்கு போன போட்டு நம்ம பணத்தை வாங்கணும், நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு போட சொல்லுவான், அதுதான் சரியா இருக்கும்னு சொல்லி இந்த தம்பி கிட்ட போன கேட்பானே அவன் போன கொடுப்பான். போனது ஒரே தனியா வடியும். இதை பார்த்து இவனுக்கு இன்னும் காண்டாயிரும், பயங்கர டென்ஷன் ஆயிரும். அப்ப அந்த குண்டேண்டவர் போன் இருக்கும்ல, அந்த போனை வாங்கினா அதுல சுத்தமா சாரிச்சல. இதெல்லாம் பார்த்து இவனுக்கு தலையே வெடிச்சிடும். இந்த 2 முட்டா பையில வச்சுக்கிட்டு இவன் திருட்டுல இறங்குனது பெரிய தப்பு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சரி விட்டு தள்ளுங்கடா, இந்த பொண்ணோட அப்பண்ட நான் எப்படியா பேசணும், அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. வர்ற வழியில ஒரு கிராமத்தை பார்த்தேன், அந்த கிராமத்துல போன் புத்து இருக்கு, நான் போய் பேசிட்டு வரேன், அது வரைக்கும் இந்த பொண்ணை பாத்துக்கிறான்னு சொல்லி இந்த குண்டனோட கார் எடுத்துக்கிட்டு தான் இவன் அந்த பக்கம் வந்துறான். ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி அந்த கிராமத்துக்கு வந்துறான். அந்த கிராமத்துல ஏதோ போன் புத்து இருக்கும்ல, அந்த போன் புத்துல போய் இவரோட அப்பனுக்கு போன போட்டு இந்த மாதிரி விடியறதுக்குள்ள என்னோட அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும், அப்படி பணம் இல்லைன்னா உன் பொண்ணோட கழுத்தை அறுத்துடுவான்னு இவன் மிரட்டிட்டு இருப்பான். அதே நேரம் பின்னாடி பார்த்தா யாரோ ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க பார்த்ததுமே இவன் பயந்துறான். அதுக்கப்புறம் இவன் வெளியே வந்து என்னன்னு கேட்டா அந்த இடத்துல ஒரு வயசானவங்களும் சில 4-5 பாட்டிகள் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரொம்ப ஆபத்தான இடம்பா, நைட்டு நேரம் சுத்தக்கூடாது, அப்படி சுத்தினா உயிருக்கு ஆபத்து, முதல்ல உன்னோட வீட்டுக்கு போ, நீ யாரு பத்த போலியோ முதல்ல இந்த இடத்தோட போன்னு சொல்லுவான். ஆனா இதெல்லாம் அவன் கண்டுக்காம அட போயான்னு சொல்லி இவனோட காரை எடுத்துக்கிட்டு அவனோட இடத்துக்கு வந்துடுறான். அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த குண்டு போய் மலர்ந்து கிடப்பான். என்னாச்சு ஏதாச்சுன்னு அவனை தட்டி எழுப்புனா அப்பதான் ஒரு பிளாஸ்பாக். இவன் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதோ அர்ஜென்டா இருக்கும்ல, பாத்ரூம் போகணும்னு சொல்லுமே இவங்க 2 பேரும் கூட்டிட்டு போய் அவளை பாத்ரூம்ல உட்கார வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ வாஷ் பண்ணணும்னு சொல்லுவா. அதனால கையை அவுத்து விடுன்னு சொல்லுமே இந்த தம்பிக்காரர் இருக்கானே அதை பத்தி எதுவுமே யோசிக்காம அவளோட கையை வேற அவுத்து விடுறான். அதே நேரம் பார்த்து அந்த லைட்டு கிட்ட ஒரு பூச்சி வேற சுத்திட்டு இருக்கும். இந்த பூச்சியை பார்த்ததுமே இவன் ரொம்ப பயந்துறான். ஏன்னா பூச்சின்னு அவனுக்கு பயம் இல்ல. இந்த விஷயத்த அந்த பொண்ணு கவனிச்சதுமே இதாண்டா நமக்கு சாக்குன்னு சொல்லி அந்த குண்டுன ஒரே மிதியா மிதிச்சு அவனை வேற கீழே தள்ளி விட்டுற. விழுந்தவன் மட்டையாயிரான். ஏன்னா அவன் மூஞ்சில குத்தி இவனை மட்டையாக்கி இருப்பான். இது வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு இவனுக்கு தெரியல. ஒருவேளை அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போயிருப்பாங்களோ என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்கும்போதா அப்ப அதே நேரம் ஒருத்தன் உள்ள வரான். ஆனா ரத்தம் குளிமா வரான். இவ யாரு தெரியுதா, இந்த சைனாக்காரங்க பிடிச்சு வச்சானே அந்த பை தான். இவ உடம்புல ஏகப்பட்ட வெட்டுக்காயம், பத்தா குறைக்கு இவனோட வயிற்ற வேற கிழிச்சு குடல் வேற வெளியே விழுந்திருக்கும். ஆனா இந்த பையலுக்கும் இவங்களோட கடத்தலுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. இந்த கொண்டு போய் இருக்கானே இவன் காலையில இவன் முடி வெட்டி இருப்பான். அப்ப ஏதோ ஒன்னு சொல்லிருப்பான் போல, அதை வச்சுதான் சந்தேகப்பட்டு இவனை பிடிச்சு வந்திருப்பாங்க. வந்த இடத்துல இவன் ஜோலி முடிஞ்சிருச்சு. ஆனா இவன் சாகிறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, அப்படி போனா நீங்களும் செத்துருவேன்னு சொல்லிருப்பான். இதை கேட்டு இவனுக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை அந்த பொண்ணோட அப்பாங்கிறன் தான் இந்த வெளியில பாத்துருப்பான்னு இவன் நினைச்சிட்டு இருப்பான். இதே அந்த பக்கம் அந்த காட்டுக்குள்ள போனாங்களே அந்த பொண்ணு அவனோட தம்பியும் அவங்க 2 பேரும் என்ன செய்றாங்க, அந்த காட்டு தாண்டி வந்துறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு அங்க யார்ட்டே உதவி கேட்கலாம் சொல்லி இவன் முன்னாடி வர. அப்ப அந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும், வீட்டுக்குள்ள யாரு வரக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நமக்கு என்னன்னு உள்ள வந்துடும். இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போயிறாங்க. ஏன்னா யார்ட்டே உதவி கேட்கலான்னு தான் இவனை பிடிச்சி அடிச்சு இழுத்துட்டு வந்திருப்பா. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா யாருமே இல்ல. இவங்க வீட்டுக்குள்ள யாராவது இருப்பாங்கன்னு ஒவ்வொரு ரூம்பா தேடிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா இவனோட அண்ணன் அந்த குண்டு பையலும் அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வர்ற வழியில பார்த்தா இந்த 2 சைனாக்காரன் தான் இல்ல, அதுல ஒருத்தனை 2 மரத்துக்கடியில் அவனோட கையை கட்டி போட்டு அவனோட கழுத்தை வர அறுத்து இருக்கும். இதெல்லாம் பார்த்து அவங்க மிரண்டு போயிறாங்க. யாரும் அந்த வேலையை பார்த்தான்னு இவங்க ரொம்ப பயந்து போயிறாங்க. ஆனா அந்த அண்ணக்காரனுக்கு புரியுது இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு இவ புரிஞ்சுக்கிறான். அதே நேரம் அந்த பக்கம் அந்த வீட்டுல ஏகப்பட்ட போட்டோ ஒட்டி இருக்கு. அந்த போட்டோல இருக்க அத்தனை பேருமே பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்காங்க, கொஞ்சம் விகாரமா இருக்காங்க. அதுல சின்ன பிள்ளை போட்டோல இருக்கும்ல, அவங்களோட வாய்க்கு ஓரத்துல பார்த்தா ஒரே ரத்த கரையா தான் இருக்கு. இது என்னடா பார்த்துட்டு இருக்கும் போதா இந்த தம்பிக்காரன் என்ன செய்யறான், இன்னொரு ரூமுக்குள்ள போயிடான். அது ஏதோ பாத்ரூம் நினைக்கிறேன். அங்க ஏகப்பட்ட வண்டுகள் ஆஞ்சிட்டு இருக்கும். இந்த வண்டை பார்த்து இவன் பயந்து போயிறான். பயத்துல வெளியே வந்து பார்க்கும்போது அங்க ஒரு பாதல் அறை இருக்கு. அந்த பாதல் அறைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு உள்ளதான் ஆள் இருக்காங்கன்னு இந்த பொண்ணுட்ட சொல்ல அந்த பொண்ணு அந்த டோரை திறந்து உள்ள போகலான்னு போகும். ஆனா அப்பதான் மேல பார்க்கும்போது இவனுக்கு பின்னாடி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜ்ல பார்த்தா நிறைய மனுஷனோட கையில துண்டா வெட்டி அப்படியே உள்ள அடுக்கி இருக்கும். இதை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்துறாங்க. அப்ப ஏதோ ஒரு தப்பான இடத்துல வந்துட்டோன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள உள்ள இருந்த ஒரு சைக்கோ பைய அந்த காட்டு பையன் என்ன செய்யறானா, ஒரு கத்தி எடுத்து இவனோட வயித்துல ஒரே சுருவுதான், அப்படி கத்தி அந்த பக்கம் வந்துடும். இதை பார்த்து இந்த தம்பிக்கிற பயந்துறான். சாதாரண பூச்சியை பார்த்து இவன் எந்த அளவுக்கு பயப்படுவான். இப்ப அந்த கொடூரமான முகத்தை பார்க்கவே இவன் ரொம்ப பயந்து போறான். பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கல்ல. அப்ப அந்த தம்பிக்காரன் பயத்துல என்ன பண்ண தெரியாம அடிச்சு பிடிச்சு மாடிக்க வந்துறான். மேல மாடிக்க வரமே அங்க ஒரு ரூமுக்குள்ள போய் கதவு முடிறான். பின்னாடி அந்த காட்டு பையன் வந்து அந்த கதவை போட்டு உடைச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த கதவு லாக் பண்ற சாவி வேற பக்கத்து டேபிள்ல இருக்கும். அந்த சாவி எடுத்து இந்த கதவை வேற லாக் பண்ணிறான். அதுக்கப்புறம் பார்த்தா கப்பு சுப்புன்னு இருக்கு. அவனோட சத்தமே இல்ல. என்னோட சத்தத்தை காணோம், ஒருவேளை போயிட்டான்னு நினைச்சு இவன் அந்த கதவு கிட்ட முஞ்ச கொண்டு வருவான். அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு கத்தி வேற படக்குன்னு வருது. ஜஸ்ட் மிஸ் தான், இல்லைன்னா இவனோட தலை வேற பொழந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அவன் மறுபடியும் அந்த கதவை போட்டு உடைக்கமே இவன் தப்பிக்கிறது ஏதாவது வழி இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலோட கதவை திறந்து கீழே குதிக்கலாம். பார்த்தா உயிரவர் ஜாஸ்தியா இருக்கு. என்ன பண்ணுறியா முடிச்சிட்டு இருப்பான். அப்ப இந்த காட்டு பைய வர கதை உடைச்சு உள்ள வந்துறான். அவன் பக்கத்துல வரமே கைப்புல குதிச்சுறாங்க மாதிரி இவன் கீழே குதிச்சுறான். குதிச்சதுல லேசா அவனுக்கு அடிபட்டுரும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஓடலாம். பார்த்தா அந்த குத்துப்பட்ட பொண்ணு வேற அவளு வெளியே வந்துடா. டேய் படுவாவி, என்ன விட்டுட்டு போவாதா, என்ன கூட்டு போடான்னு இவ ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். ஆனா இந்த பைய பயந்து ஒரே வட்டமா ஓடி போயிறான். அவன் போனதுக்கு அப்புறம் அவனை பார்த்து இவ கிளியா கிழிச்சிட்டு இருப்பா. அப்ப பின்னாடி பார்க்கும்போது அந்த காட்டு பைய வர வந்துறான். வந்தது தெரியாம இவ பால கிழிச்சிட்டு இருப்பா. அப்ப வந்ததுமே என்ன செய்யறானா, இவ வயித்துல
மிதிச்சு இவளை கீழே தள்ளி விட்டு இவன் மேல ஏறி உட்கார்ந்து இவன் கையில ஏதோ நீளமா கத்தி வச்சிருப்பானே அந்த கத்தி எடுத்து ஒரே குத்து தான். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த தம்பிக்கார நினைச்சான் இந்த மண் வெட்டி இருக்குமே அதை வச்சு மூஞ்சில ஒரே அடிதான் அடிச்ச அடியில அவன் கீழே விழுந்து அவன் மட்டையாயிரான். சரி மட்டையாயிட்டான்ல இந்த இடத்துல ஓடி போகலாம்ல. இவங்க 2 பேரும் நினைச்சாங்க ஓடாம அந்த இடத்துல உட்காந்துறாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா நாம போனாலும் துரத்திட்டு வருவான் நம்மளை கொன்னாலும் கொண்டுருவான் அதனால இவனை இங்கேயே கொண்டுரும் சொல்லி அந்த கத்தி எடுத்து இவன்ட கொடுக்க இவன் அந்த கத்தியை வாங்கிட்டு குத்தவா வேணாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். கத்தி எடுத்தமா நறுக்குன்னு குத்தனமா அந்த இடத்த விட்டு போனமா இல்லாம இவங்க 2 பேரும் வாதாடிட்டு இருப்பாங்க. அந்த கேப்ல அந்த காட்டு பையன் மெதுவா நினைச்சிடனா அந்த மண்வெட்டி இருக்குமே அந்த மண்வெட்டியை எடுத்து இவனோட கால் பாதம் இருக்குமே அதுல ஒரே குத்து தான் அவனோட கால் வேற துண்டா விழுந்துரும். வழியில வேற பயங்கரமா கத்திட்டு இருப்பான். அப்படி கத்திட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த பொண்ணு வேற கவா கவான்னு கத்திட்டு இருப்பான். என்னடா அந்த பொண்ணு கத்துறான்னு சொல்லி அந்த மண்வெட்டியை வச்சு இவனோட வாயில ஒரே சோர்வு தான் பாதி தூரம் இறங்கிடும். அதுக்கப்புறம் என்ன லேசா தெண்டிதான் விடுவான். அந்த பொண்ணோட வாயில இருந்து பாதி தூரம் துண்டா கீழே விழுந்துரும். ரொம்ப கொடூரமா அந்த பொண்ணை கொண்டுறான். இது என்ன கொடூரம் இதை விட பயங்கரமான ஒண்ணு இருக்கு அது இனிமே வரும் பாருங்க. அப்ப இந்த கொடூர காட்சியை பார்த்து இந்த தம்பிக்கார வேற பயத்துல கத்திட்டு இருப்பானா அவனை அடிச்சு மட்டையாக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே தரத்தனை இழுத்துட்டு போக அப்படி இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் அண்ணனை காட்டுறாங்க. அந்த அண்ணக்காரனும் அந்த குண்டு பையலும் அவங்க 2 பேரும் நினைச்சாங்கன்னா அந்த காட்டை தாண்டி கரெக்டா அந்த கேட்டுக்கிட்ட வந்துறாங்க. இந்த கேட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தம்பியோட பர்ஸ் அங்க கீழே விழுந்திருக்கும் போல. அதை எடுத்து பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள தான் போயிருப்பாங்க நினைச்சு இவங்க 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வர்ற வழியில இந்த மிருகத்தை பிடிக்கிற டிராப் இருக்குமே அந்த டிராப்ல தெரியாதனமா இந்த குண்டு பைய வேற காலை வச்சிடான். அதனால வழியில அவன் கத்திட்டு இருப்பான். ஏய் கத்தாதன்னு சொல்லி இவன் அந்த டிராப்பை எடுத்து விடுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அந்த வீட்டுக்கிட்ட வந்துறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போகாம பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள வந்துறாங்க. வந்து பார்த்தா அந்த ரூம்ல ஒரே இருட்டா இருக்கு. என்னடா இருட்டா இருக்குன்னு சொல்லி இவன் லைட் அடிச்சு பார்த்தா அந்த இடத்துல டேபிள் மேல நிறைய போட்டா இருக்கும். இந்த காட்டு பையன் இருக்கானே அவன் குடும்பத்தை சேர்ந்த போட்டா வேணும் தெரியல. இவன் அந்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அந்த போட்டோல பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்கு பார்த்தா இந்த பொண்ணோட தலைவரை துண்டா வெட்டிருப்பான்ல அதை வேற அந்த இடத்துல வச்சிருப்பான். அதை பார்த்ததுமே இவன் ரொம்ப பயந்து போறான். அதை நிரப்பதான் அந்த குண்டு பையன் அவனுக்கு முன்னாடி ஏதோ கயிறு மாதிரி தொங்கும். அந்த கயித்தை பிடிச்சி இருக்குமே அந்த ரூமோட லைட்ல ஆன் ஆயிரும். அப்படி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல 1-2 ஏகப்பட்ட தலையில வெட்டி அப்படி வரிசை அடுக்கி வச்சிருப்பான். ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல அடுக்கி வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி வரிசை அடுக்கி வச்சிருப்பான். ஆனா அந்த இடத்துல தான் அந்த காட்டுப்பைய உட்கார்ந்துருப்பான். அதுக்கப்புறம் அந்த காட்டுப்பையலுக்கும் இந்த அண்ணக்காரனுக்கு சண்டை வரும். அந்த சண்டையில இந்த அண்ணக்காரனை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய கோடரை இருக்கும். அந்த கோடரை எடுத்து இவனோட காலில் ஒரே குத்து தான் அவனால அசைய முடியல. அப்படி வழியில துடிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த குண்டு பைய பயந்து வர அந்த இடத்துல ஒரே வட்டமா ஓடி போயிடான். அப்படி ஓடி போனவ ரொம்ப தூரமா ஓட முடியாம ஒரு இடத்துல நின்றான். ஆனா பின்னாடி அந்த காட்டுப்பைய வந்து கையில ஒரு பெரிய கத்தி வச்சிருப்பான்ல அந்த கத்தியை வச்சு இந்த குண்டு பையில வயித்துல ஒரே குத்து தான் குத்தி அவனை மட்டையாக்கிறான். அதுக்கப்புறம் இவனோட முதுகு கிழிச்சு இந்த முதுகு பின்னாடி எலும்பு இருக்கும்ல அந்த எலும்போட அவனோட தலைவர் தனியா எடுத்துறான். பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த தம்பிக்கான தரனை இழுத்துட்டு போனல அவனை ஒரு இடத்துல வேற தொங்க விட்டுருப்பான் போல. அவன் உசுரோட தான் இருப்பான். ஆனா அந்த அண்ணக்கார போராட்டத்தை பார்த்து இவ எப்படி ஆடி ஆடி அதுல இருந்து கீழே விழுந்துறான். ஏன்னா அவன் கால அடிபட்டதுனால இதெல்லாம் நடக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு வந்து நினைச்சானா அவனோட அண்ணன் பக்கம் வந்துறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவனோட தொடையில கோடரை இருக்குமே அந்த கோடையை இவங்க 2 பேரும் சேர்ந்து நினைச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அந்த கோடரை வேற பொடிக்கிறாங்க. அப்படி பொடுங்கினதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு வீட்டுக்குள்ள வந்துறாங்க. ஏன்னா வீடு தான் சேஃப்டின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த அண்ணக்காரன் தான் தம்பி ஒரு இடத்துல நிப்பாட்டி உள்ள ஒரு ரூமுக்குள்ள வந்துறான். அந்த இடத்துல ஏதோ துணி இருக்கும் போல அந்த துணி எடுத்து இவனோட காலுக்கு வேற கெட்டு போட்டுட்டு இருப்பான். அப்படி கெட்டுட்டு இருக்கும் போதான் எதார்த்தமா ஜன்னல்ல எட்டி பார்த்தா அந்த காட்டு பைய வீட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பான். அதுவும் அந்த குண்டனோட தலையத்தான் தரத்தன்னு இழுத்து வந்துட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவனோட தம்பியை உசார் பண்ணலாம் சொல்லி இவன் கீழே வந்துறான். கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போலாம் பார்த்தா ஆனா அதுக்குள்ள பார்த்தா அந்த காட்டு பைய உள்ள வந்துறான். உள்ள வந்ததுமே இவங்களுக்குள்ள பயங்கர சண்டை நடக்கும். ஆனா அண்ணன் தம்பியை போட்டு இவன் மாறி மாறி பொழந்து எடுத்துட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல அண்ணக்காரன் அடிச்சு போட்டுட்டு இந்த தம்பியை வேற பிடிச்சிடான். அவங்க கிட்ட ஒரு கத்தி வச்சிருப்பான் போல அந்த கத்தி வச்சு உன்னோட கழுத்தை அறுக்க போவானா அதுக்குள்ள இந்த அண்ணக்கார பார்த்து எப்படியா தம்பியை காப்பாத்தணும் சொல்லி இவன் எதாவது கிடைக்காம தேடி பாக்குறான். பார்த்தா அவனுக்கு எதுவும் கிடைக்கல. அப்ப அந்த டிராயருக்குள்ள ஒரு ஆல்பம் இருக்கும். அது வந்து போட்டோ பார்த்தா அந்த காட்டு பையலும் அவனோட மனைவி ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அது கல்யாண போட்டோ நினைக்கிறேன். அந்த போட்டோ எடுத்து இவன் பிக்க போவே இதை பார்த்து அந்த காட்டு பைய வேண்டாம் வேண்டாம் ஊன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப இதாண்டா சாக்குன்னு சொல்லி இந்த பாரு இந்த போட்டோ நான் பிக்க கூடாதுன்னா நீ இந்த சுரங்கத்துக்குள்ள போ இந்த பாதாளத்துக்கு போஞ்சிலுமே இவனு திருத்துன்னு முடிச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த தம்பிக்காரன் இவன் கீழே இறங்கினதுமே அந்த அலமாரி தள்ளி மூடியல நினைச்சு அவன் அந்த அலமாரி பிடிச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த அண்ணக்காரன் அந்த போட்டோ பிக்கும் போது அவனோட மனைவியோட போட்டோ பிச்சிடறான். இதை பார்த்து அந்த காட்டனுக்கு வேற கோவம் வந்துருது. கோவத்துல அங்கிருந்த கோடரை எடுத்து இந்த அண்ணனோட நெஞ்சில ஒரே குத்துதான் அந்த இடத்துல அந்த அண்ணக்கார சுருண்டு கீழே விழுந்துறான். இதை பார்த்து அந்த தம்பிக்கார பதறி போய் அண்ணனோட நிலைமையை பார்த்து அழுதுட்டு இருப்பான். என்னதான் இவங்களுக்கு சண்டை போட்டாலும் அண்ணனுக்கு ஒண்ணுனா தம்பிக்கு துடிக்கத்தாஞ்சி. இவன் செத்ததை பார்த்து தம்பிக்கார வேற கதறிக்க அழுதுட்டு இருப்பான். அப்ப அந்த காட்டு போய் என்ன செய்யறான் பாருங்க அந்த கிழிஞ்சு போன அந்த போட்டோ வேற முட்டை வச்சுட்டு இருப்பான். அப்ப இதாண்டா சாக்குன்னு சொல்லி அங்க ஒரு பெரிய கயிறு இருக்கும். அந்த கயிறு எடுத்து வந்து இந்த காட்டனோட கழுத்துல போட்டு சுத்தி விட்டான். நல்லா 1க்கு 2 சுத்தி விட்டு அவனோட கழுத்தை வர இறுக்கிட்டு இருப்பான். ஆனா அசால்ட்டா அந்த காட்டு பைய இவன் அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். அப்படி விழுந்ததுல இவன் அந்த பாதாளத்துக்குள்ள விழுந்துறான். அதே நேரம் அந்த பாதாளத்தோட கதவு வேற மூடிடுமா இவன் விடுற மாதிரி இல்ல. அந்த கைத்தை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க இழுக்க அந்த காட்டனோட கழுத்து வேற இறுகிட்டு இருக்கும். அதனால இவன் என்ன செய்யறானா நிலத்தட மாதிரி முன்னாடி ஒரு அலமாரி இருக்கும்ல அந்த அலமாரி பிடிச்சி இழுக்குமே இவன் மேல விழுந்துரும். இந்த காட்டனை கீழே விழுந்துறான். அதுக்கப்புறம் அந்த கைத்தை பிடிச்சி இழுத்து அவனோட கழுத்தை நெரிச்சு அந்த காட்டனை வேற சாவடிச்சிடான். அவ்வளவுதான் எல்லாம் முடிச்சிட்டு நினைச்சு இவன் அந்த பாதாளத்துக்குள்ள
காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பான். அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த காட்டு பையன் இருக்கானே அவனோட பொண்டாட்டி புள்ள எல்லாருமே அவனோட மொத்த ஃபேமிலியுமே அந்த பாதாளத்துக்குள்ள தான் இருக்கும். இத பார்க்கமே இவன் மிரண்டு போயிறான். ஏன்னா அந்த பாதாளத்துல இருக்க அத்தனை பேருமே அவங்களும் மனுஷக்கறி திங்கிறவங்க தான். இதோட இவனோட நிலைமைய நாமளே புரிஞ்சுக்க வேண்டியதான். அந்த காட்டனோட பொண்டாட்டி புள்ளையில இவனை போட்டு கடிச்சிட்டு இருக்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில பார்த்தா இந்த பொண்ணோட அப்ப வேற வந்துடான். நான் ஆரம்பத்துல சொன்னேனே ஒரு பெரிய பணக்கார ரவுடி பையன், அவன் தான் இவன். அவனோட பொண்ணு தேடி வந்திருப்பா. ஆனா வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு ரத்தக்காரா இருக்குமா. இது என்னடா பாத்துட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு பார்த்தா அந்த காட்டு பையன் ஓடி வர்றான். இந்த காட்டு பையன் சாகுற மாதிரி காட்டினால ஆனா சாகவே இல்ல, இன்னும் உசுரோட தான் இருக்கான். கையில ஒரு கூடை எடுத்து ஓடி வர அதோட அந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன மாதிரி படம் வேணுங்கிறத அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.